ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கோட் வித் மீ மோகனா. இன்னைக்கு இந்த செஷன்ல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பைத்தானோட இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க டைரக்டா நம்ம செஷனுக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இன்புட் அவுட்புட்ன்றது என்னன்றது நமக்கு பேசிக்கா தெரியும் இல்லையா? ஸோ இன்புட்ன்றதுனா நம்ம என்ன டேட்டா நம்ம கொடுக்க போறோம் அப்படின்றது தான் இன்புட். அந்த டேட்டாவ வச்சு என்ன ஃபங்ஷன் நம்ம பண்ண போறோம். அதாவது என்ன ப்ராசஸ் நம்ம பண்ண போறோம். அதுக்கான ரிசல்ட் என்ன அப்படின்றது தான் நம்மளோட வொர்க்கா இருக்கும். ஸோ நம்ம குடுக்க போற இன்புட், நம்ம என்ன ஃபங்ஷன் ஆப்பரேஷன் பண்ண போறோம். அந்த ஆப்பரேஷனுக்கான ஃபைனல் ரிசல்ட் தான் நமக்கு அவுட்புட். ஸோ இதுதான் இன்புட், அவுட்புட் ஃபங்ஷன். ஸோ பைத்தான்ல நம்ம இன்புட் குடுக்கணும் அப்படின்னா, எப்படி குடுக்கறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நமக்கு இருக்கிற ஃபங்ஷன் இன்புட்ன்றது தான். ஸோ இப்ப நம்ம டைரக்ட்டா எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு 2 வேல்யூஸ் வச்சு ஒரு நார்மல் அடிஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு 2 வேரியபிள்ஸ் தேவை. அதாவது 2 இன்புட் வேரியபிள்ஸ் தேவை. அதுக்கு நான் இங்க நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஓகே. சோ நான் அடிஷன் அப்படின்றத குடுத்துடுறேன். இட்ஸ் அ கமாண்ட் லைன். ஓகே. சோ 2 இன்புட் வேணும் அடிஷன் பண்றதுக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம இன்புட் குடுக்கணும் அப்படின்னா, இன்புட் ஆஃப் இன்புட்ன்னு குடுத்துட்டு, அந்த ஃபங்ஷனுக்குள்ள இட்ஸ் அ ஃபங்ஷன். ஓகே. சோ அந்த ஃபங்ஷனுக்குள்ள கொட்டேஷனுக்குள்ள நமக்கு ஒரு ப்ராம்ப்ட் குடுக்கணும். இந்த நீங்க கொட்டேஷன் குடுக்காமலும் நம்ம குடுக்கலாம். சோ அது என்ன டிஃபரன்ஸ்ன்றது ஒன் பை ஒன்னா நான் காட்டுறேன். சோ இப்ப கொட்டேஷனுக்குள்ள குடுத்துட்டு, யூ கேன் யூஸ் எய்தர் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட். நான் இங்க சிங்கிள் கோட்டே குடுத்துக்கிறேன். சோ என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்றத குடுக்குறேன். ஓகே. இது என்னோட ஃபர்ஸ்ட் இன்புட். நெக்ஸ்ட் எனக்கு அடிஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இன்னொரு இன்புட்டும் தேவை. அதுக்கும் இன்புட் அப்படின்னு குடுத்துட்டு, என்டர் செகண்ட் நம்பர் அப்படின்றத குடுக்குறேன். சோ நான் 2 இன்புட் குடுத்துட்டேன். இந்த 2 இன்புட் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். அப்ப அந்த அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு, அதோட ரிசல்ட்ட நான் ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கணும். எய்தர் நம்ம எக்ஸ்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்ல ஒய்லயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்க நான் ஒரு 3 வேரியபிள் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். எக்ஸ் இசட் ஈக்குவல் டூ எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்றத குடுக்குறேன். சோ எனக்கு எக்ஸையும் ஒய்யையும் ஆட் பண்ணி ரிசல்ட் செட்ல ஸ்டோர் பண்ணி வைக்குது. இப்போ ஸ்டோர் அந்த ஃபங்ஷன் நடந்திருக்கும். அத நம்ம பார்க்கணும் இல்லையா? பார்க்கணும் அப்படின்னா, அத நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தா தான் நம்மளால பார்க்க முடியும். சோ இதுதான் அவுட்புட் ஃபங்ஷன். பிரிண்ட்ன்றது தான் நம்மளோட அவுட்புட் ஃபங்ஷன். நம்ம ஆல்ரெடி இந்த அவுட்புட் ஃபங்ஷன் நம்ம பார்த்திருக்கோம். சோ பிரிண்ட் குடுத்துட்டு, இப்ப ரிசல்ட் எதுல இருக்கு? Zல இருக்கு. அப்போ பிரிண்ட் ஆஃப் Z அப்படின்றது குடுத்தா தான் நம்மளோட ரிசல்ட்ட நம்மளால பார்க்க முடியும். சோ இன்புட் குடுத்துட்டோம், என்ன ஃபங்ஷன் ஆப்பரேஷன் நடக்கணும்ன்றத சொல்லிட்டோம். அவுட்புட் எதுல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். சோ இதுதான் ஒரு ப்ராசஸ். இப்ப இதோட ரிசல்ட் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். இப்ப நமக்கு கேக்குது இல்லையா? என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர். நம்ம தான் யூசர் தான் இன்புட் குடுக்க போறோம். சோ, நான் இங்க என்னோட டேட்டாவ நான் ஃபெச் பண்றேன். 45. செகண்ட் நம்பர் நான் குடுக்குறேன். 87. சோ, என்னோட ரிசல்ட் என்னவா இருக்கணும்? இந்த 45யும் 87யும் அடிஷன் பண்ணி எனக்கு Zல ஸ்டோர் ஆயிருக்கிறத எனக்கு காட்டணும். பட் இங்க என்ன ரிசல்ட் வந்திருக்கு? 45யும் 87யும் கம்பைன் பண்ணி குடுத்திருக்கு. எதனால இது கம்பைன் பண்ணிருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இங்க நம்ம குடுத்திருக்கிறது இன்புட் அப்படின்னு குடுக்குறோம். சோ இங்க இன்புட்ன்னு குடுக்கும்போது, நம்ம என்ன டேட்டா குடுத்தாலுமே, அந்த டேட்டா ஸ்ட்ரிங்கா தான் அக்செப்ட் பண்ணிக்கும். சோ அப்ப ஸ்ட்ரிங்கா அக்செப்ட் பண்ணும்போது, ஸ்ட்ரிங்ல அடிஷன் ஆப்பரேஷன் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கு பேரு ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்றத சொல்லுவாங்க. அதாவது நம்ம குடுக்குற வேல்யூஸ ஜஸ்ட் கம்பைன் பண்ணி நமக்கு குடுக்கும். அதுக்கு பேரு தான் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் இங்க நடந்திருக்கு. சோ நம்ம குடுத்திருக்கிற இன்புட்ட அது ஸ்ட்ரிங்க அக்செப்ட் பண்ணி, அந்த ஸ்ட்ரிங்க நமக்கு கம்பைன் பண்ணி குடுத்திருக்கு. இதுக்கு நம்ம ஸ்ட்ரிங்காவே குடுத்து இன்புட் குடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துடலாமா? நான் திரும்ப ரன் பண்றேன். சாம், பாலா அப்படின்னு குடுக்குறேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா 2மே ஸ்ட்ரிங்ன்றதால 2த்தையுமே கம்பைன் பண்ணி குடுத்திருக்கு. சோ நம்ம கேரக்டர்ஸ் அப்படின்னும்போது அவங்க
இன்ட்டா குடுத்திருந்தாலும் சரி, ஃப்ளோட்டா குடுத்திருந்தாலும் சரி, அத ஸ்ட்ரிங்காவே கன்சிடர் பண்ணி நமக்கு கம்பைன் பண்ணி குடுக்கும். இதுதான் ஸ்ட்ரிங் கன்காட்டனேஷன். ஓகே. அப்ப நமக்கு நம்பர்ஸ் ஆட் பண்ணி குடுக்கணும் அப்டின்னா, நான் என்ன குடுக்கணும் அப்டின்னா, இங்க தான் நம்ம இந்த காஸ்டிங்கோட கொண்டு வரோம். எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். சோ நம்ம வாங்கியிருக்கிற இந்த ஸ்ட்ரிங் இன்புட்ட நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? எய்தர் ஒண்ணு நம்ம இன்ட்டா கன்வெர்ட் பண்ணலாம். இல்ல ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணலாம். இல்ல நமக்கு என்ன டேட்டா டைப்பா கன்வெர்ட் பண்ணணுமோ, அதுவா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்க நம்ம நம்பர்ஸ்ல தான் வொர்க் பண்ண போறோம். சோ நான் இங்க வந்து இன்டிஜர்னே குடுத்துக்கிறேன். அப்ப இன்டிஜர்ன்னும் போது நான் என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ணணும்? இன்ட்ன்ற ஃபங்ஷன் நான் யூஸ் பண்ணணும். சோ 2த்துலயுமே நான் வந்து இன்ட் குடுத்துட்டேன். அப்போ நான் குடுக்குற இன்புட் ஸ்ட்ரிங்காக இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்க நான் இன்ட்டா கன்வெர்ட் பண்ணி அத அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணி நான் அவுட்புட் கொண்டு வரேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா 87 89 குடுக்கும்போது, என்னோட ரிசல்ட் எனக்கு இப்ப வந்து கரெக்ட்டா வொர்க் ஆகுது. ஓகே. சோ, இங்க தான் வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட், அவுட்புட் ஃபங்ஷனும் நம்ம வந்து என்னன்றத பார்த்திருக்கோம். ஓகே. சப்போஸ் நம்ம எல்லாமே இன்புட்ல தான், அதாவது இன்டிஜர்ல தான் வொர்க் பண்ணுவோமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. ஃப்ளோட்லயும் நம்ம வொர்க் பண்ணலாம். நீங்க ஃப்ளோட் குடுத்துட்டு இன்டிஜர் வேல்யூவும் குடுக்கலாம். ஃப்ளோட்ல தான் குடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்ல. சோ, இங்க வந்து ஃப்ளோட்ட சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். அப்போ நான் ஃப்ளோட்ல தான் கண்டிப்பா இன்புட் குடுக்கணுமான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. திரும்ப அதே டேட்டாவ தான் நான் குடுக்குறேன். ஓகே. இப்ப என்ன ஆகும்னா, எக்ஸ்ன்றது வந்து 78 வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆயிருக்கு. நம்ம வாங்குன ஸ்ட்ரிங்க ஃப்ளோட்டா கன்வெர்ட் ஆகும்போது, அது என்னவா மாறும்? அவுட்புட் பாத்துரலாம். சோ, அவுட்புட் பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ளோட்டா மாறி இருக்கு இல்லையா? எக்ஸ்ன்றது ஃப்ளோட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? 78.0வா இருக்கும். அப்போ அந்த 78.0வையும் 74யும் ஆட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அது இம்ப்ளிசிட் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து ஃப்ளோட்லயே வேல்யூ குடுக்குது. சோ இதுதான் ஒரு இன்புட், அவுட்புட் ஃபங்ஷன். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்புட்லயே நமக்கு வந்து டிஃபரெண்ட் ஒரு வேல்யூ தான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியுமா அட் எ டைம்ல அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து எனக்கு எக்ஸ், ஒய், இசட் எல்லா வேல்யூமே நான் பார்க்கணும் அப்படின்னா, நான் இங்க குடுத்துக்கலாம். பிரிண்ட் ஆஃப் எக்ஸ், ஒய், இசட் எல்லாத்தையுமே நான் குடுத்தேன்னா, எனக்கு இதோட வேல்யூவும் எனக்கு வரும். சோ நம்ம எக்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம்? ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு 78.0ன்னு வருது. Y வந்து நம்ம அப்படியே இன்ட்ல தான் வச்சிருக்கோம். சோ 74ன்னு வருது. Z வந்து அது ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ளிசிட் காஸ்டிங் ஆனதுனால அது ஃப்ளோட்டா மாறிடுச்சு. சோ 152.0ன்னு வருது. சோ மல்டிபிள் வேரியபிள்ஸையும் நம்ம கால் பண்ணி வொர்க் பண்ணலாம் இந்த அவுட்புட் ஃபங்ஷன்ல. நெக்ஸ்ட் சப்போஸ் எனக்கு ஒரு 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ஒரே லைன்ல வரணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் பிரிண்ட் குடுக்குறேன். பிரிண்ட் குடுத்துட்டு வேல்யூ ஆஃப் எக்ஸ். இப்ப ஃபர்ஸ்ட் இத பாத்துடலாம். இந்த மெத்தட் பாத்துடலாம். வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ். சோ நான் இங்க என்ன எப்படி குடுத்திருக்கேன்? கொட்டேஷனுக்குள்ள வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ்ன்னு குடுத்துட்டேன். வித் கோலனோட. அதுக்கப்புறம் கமா குடுத்துட்டு எக்ஸ்ன்னு குடுக்குறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இங்க வேல்யூ ஆஃப் கொட்டேஷனுக்குள்ள குடுக்கறது அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன வேரியபிளையோ, என்ன வேல்யூவ கால் பண்றோமோ, அது நமக்கு பிரிண்ட் ஆகும். இங்க வந்து எக்ஸ்ன்ற வேரியபிள நம்ம கால் பண்ணியிருக்கோம். அப்ப கால் பண்ணும்போது அதோட வேல்யூஸ் என்ன இருக்கோ, அது நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். சோ இதுதான். ஓகே. நெக்ஸ்ட் இதுலயே நான் y யோட வேல்யூ பிரிண்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஆ வேணாம். இங்க குடுக்கலாம். வெயிட். கம்மா குடுத்துட்டு, நான் எண்ட் ஈக்வல் டூ குடுக்குறேன். பிரிண்ட் இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். வேல்யூ ஆஃப் y இஸ் இப்ப நான் என்ன குடுத்திருக்கேன் அப்டின்னா, வேல்யூ ஆஃப் x அண்ட் வேல்யூ ஆஃப் y பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அடுத்த லைன்ல தான் வரணும் ஆக்சுவலா நம்மளோட அவுட்புட் பார்க்கும்போது. ஆனா இங்க நான் வந்து இன்னொரு கீவர்ட் நான் யூஸ் பண்றேன். எண்ட்ன்ற கீவர்ட். சோ இந்த எண்ட்ன்ற கீவர்ட் என்ன பங்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்றதுன்னு நம்ம பார்த்துடலாம். என்ன பங்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இது நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா எண்ட் ஈக்வல் டூ கொட்டேஷன்க்குள்ள நம்ம வந்து ஸ்பேஸ் குடுத்து குடுத்துருக்கோம். சோ ஸ்பேஸ் குடுத்து குடுக்கும்போது இந்த எண்ட்ன்றது என்ன பண்ணும்னா,
இதுக்கு அடுத்து வர லைன எனக்கு வந்து நியூ லைன்ல கிரியேட் பண்ணாம ஒரே லைன்ல குடு அப்படின்றதுதான் இந்த எண்டோட ஃபங்க்ஷனிங். இப்ப நான் இங்க ஸ்பேஸ் இல்லாம குடுக்குறேன். இப்ப ஸ்பேஸ் இல்லாம குடுத்தோனே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? அடுத்த அவுட்புட் வந்து இந்த 17.0க்கு பக்கத்திலேயே வித்தவுட் எனி ஸ்பேஸ் நமக்கு இந்த வேல்யூ ஆஃப் y டிஸ்ப்ளே ஆகுது. சோ இங்க நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அது நமக்கு வந்து இங்க வொர்க் ஆகும். அதுதான் சிம்பிள். சோ நமக்கு ஸ்பேஸ் வேணும்ன்றதுனால நம்ம ஸ்பேஸா நம்ம குடுத்து நம்ம வொர்க் பண்ணிக்கிறோம். இதே வந்து இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கும் எண்ட் அதாவது ஒரே லைன்ல வருமான்னு கேட்டா, கண்டிப்பா வருமா வேல்யூ ஆஃப் addition result அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகே. இசட். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் லைன்ல வந்திருக்கு. பிகாஸ் அந்த எண்டுன்னு நம்ம குடுக்கும்போது, அதுக்கு அடுத்த லைன்ல இருக்கிறது மட்டும் தான் நமக்கு ஒரே லைன்ல வருமே தவிர்த்து, அதுக்கு கீழ வர எல்லா பிரிண்ட் ஃபங்ஷனோட அவுட்புட்டும் ஒரே லைன்ல வருமான்னு கேட்டா, கண்டிப்பா வராது. சோ அதுதான் இங்க வந்து நம்ம வந்து அந்த எண்ட் கீவர்டோட ஃபங்ஷன் வந்து இப்படி வொர்க் ஆகுது. ஓகேவா? சோ ஐ ஹோப் இந்த இன்புட், அவுட்புட் ஃபங்ஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ல நம்ம பிளஸ் யூஸ் பண்ணி பார்த்தோம். இதே ஸ்ட்ரிங்ல வந்து மத்த ஆப்பரேட்டர்ஸ் யூஸ் பண்ணா வொர்க் ஆகுமான்னு கேட்டா, கண்டிப்பா வொர்க் ஆகாது. ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் மட்டும் தான் இருக்கு. அதனால தான் அடிஷன் சிம்பல் நமக்கு குடுக்கும்போது 2த்தையும் கம்பைன் பண்ணி குடுக்குது. இதே நீங்க மைனஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, மைனஸ் ஒரு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் நீங்க எது யூஸ் பண்ணாலுமே நமக்கு அந்த இடத்துல வந்து எரர் தான் நமக்கு ரெய்ஸ் ஆகும். ஸோ அதுவும் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சுடுறேன். இப்போ இங்க நம்ம வந்து ஸ்ட்ரிங் வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதாவது ஸ்ட்ரிங் டிவிஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். நான் நம்பர்ஸே குடுக்குறேன். ஸோ பார்த்தோம் அப்படின்னா டைப் எரர். பிகாஸ் அது ஸ்ட்ரிங்கா அக்செப்ட் ஆயிருக்கு. ஸ்ட்ரிங்கா அக்செப்ட் ஆகும்போது நம்ம நம்பர் குடுத்திருந்தாலுமே அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல டிவிஷன் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ அதனால தான் இங்க வந்து நமக்கு டைப் எரர் ரெய்ஸ் ஆகுது. ஸோ டைப் எரர் எதனால வருது? நேம் எரர் எதனால வருது? வேல்யூ எரர் எதனால வருது? அப்படின்றதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளோட எரர்ஸ வந்து நம்ம கிளியர் பண்றதுக்கு நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்புட், அவுட்புட் ஃபங்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து கிளியரா இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக்ல நம்ம மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் ஸ்டே டியூன்டா இருங்க. இந்த செஷனுக்கான குவிஸ் இந்த வீடியோவோட எண்ட்ல வரும். அதுக்கான ஆன்சரையும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு பின் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பை பை.